இன்றைய தேவவார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாரும் இருக்கும் என்று உன்மேல் மனதுற கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். மலைகள் விலகினாலும் இயற்கையின் சீற்றங்களினால் மாற்றங்கள் நேரிட்டாலும் பெரிய குண்டுகள் விலகினாலும் கர்த்தர் நம்மோடு செய்துள்ள உடன்படிக்கை மாறாதது. கடவுளின் அன்பு நிலையானது. மலைகள் குண்டுகள் நிறைவேறலாம், அது இருக்கிற இடத்தை விட்டு அசையலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். அவர் கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. மலைகளும் பர்வதங்களும் மிகவும் உறுதியானவர்களாம் நினைக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் அசைந்தாலும் தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் ஒருபோதும் மாறாதது. அது நம்மை விட்டு விலகாது. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள், துன்பங்கள், மனவேதனைகள் அல்லது நிச்சயமில்லாத சூழ்நிலைகள் வரலாம். எல்லாமே அசைந்து போவது போல தோன்றலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். கர்த்தாவே, இன்று எங்கள் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் உமது கிருபையும் சமாதானமும் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாது என்ற உம்முடைய வார்த்தை நிறைத்து நன்றி கூறுகிறோம். அதில் எப்போதும் நாங்கள் உறுதியாக இருக்க வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதியனுக்கான கிருபை செய்திலே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக எக்ஸாம் எழுத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொடுங்க. ஆண்டவரே, ஊழியக்காலுக்கு சுகத்தை விடுமுறை கர்த்தருக்கு மேம்படாவதாக. ஊழியக்காலை ஆசிரியங்க, அவளை எல்லையை பெரிதாக்குங்கப்பா. இரத்த கோட்டைகளை மூடி மீது பாதுகாத்து கொடுங்க. படிக்க பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வேலை இல்லாததுக்கு நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரம் பிள்ளைக்கு நல்ல வியாபாரத்தை தாருங்க. ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அவையெல்லாம் கர்த்தருக்கு சந்தித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிட்டேன். என்ன நோக்கி கூப்பிடு, அப்புறம் நானும் உத்தரவு கொடுத்து நீ அறியாதவங்களுக்கு கேட்டால் அவனை பெரிய காலங்காரி போய் சொன்னீங்க. ஆண்டவரே, பெரிய காலம் இந்த மக்களுக்கு செய்யுங்கப்பா. ஆசீர்வதித்து எல்லையை பெறுதாங்கப்பா. தீங்கு துக்கப்பட வெளியே பாதுகாத்து கொடுங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.